உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நேற்று டெல்லி சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டார் சிஎம் விஜய். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் கூட அது எதிர்பார்த்து தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரெஸ்ஸை சந்திக்கலை, நீங்கள் தவேகா தலைவராக இருந்த பொழுது சந்திக்கலை, முதல்வர் ஆன பிறகும் சந்திக்கலை, அது உங்களுடைய விருப்பம். அது நம்ம கூட போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக முதல்வர் ஆன பிறகு மீடியாவை சந்திச்சிருக்கணும் அப்படின்னு. அது கூட ஒரு காரணம் சொல்லியிருந்தோம், எல்லா மீடியாவும் சந்திக்க வேணாம். இன்றைக்கி மீடியான்ற பேரில் எக்கச்சக்கமான கூட்டம், அப்படி கையில் வெறும் கேமராவே அப்படி இருக்குது. அரசு அடையாள அட்டை வச்சுக்கிற மீடியாக்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்கப்படும். இல்லை, எல்லா கேள்வியும் கேளுங்க, நீங்கள் தேவையான கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், இல்லைனா நோ கமெண்ட் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டெல்லிக்கு போயிட்டு ஒரு மரபு, அது நீங்கள் தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா காலத்திலிருந்து யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவங்க டெல்லிக்கு போயிட்டு அப்பொழுதைய பிரதமரை மீட் பண்ணிட்டு டெல்லியை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்துவாங்க. அது வழக்கமாக இருக்கிற ஒரு மரபு. நாங்கள் வாயை திறந்தே கேட்குறோம், விஜய் சார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு வாயை திறந்தே கேட்குறோம். அவர் ஒரு சின்னதாக சிரிச்சுட்டு அவர் பாட்டுன்னு கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நார்த்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் அது ஒரு வருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதனுடைய இன்னொரு ஒரு விளைவு ஏன்னா கண்டிப்பாக இருக்கும். அது என்னங்க, நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் சவுத்துலேருந்து வந்துக்கிறீங்க, எப்பவுமே உண்டு இல்லை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் மதராசி அப்படின்னு பொதுவாக சொல்கிறேன் நான், மதராசி அப்படின்னு. நம்ம எப்படி அவங்கள வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி மதராசி அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க, முதல் முறையாக ஜெயிச்சிருக்கிறீங்க. பெருவாரியான இளைஞர்களுடைய சப்போர்ட்டு, பெண்களுடைய சப்போர்ட்டு, குறிப்பாக சோசியல் மீடியாவுடைய ஒரு வைரல் உங்களுக்கு பெரிய இந்த வெற்றியை கையில் தேடி கொடுத்துருக்குது. இப்போ எங்கள் பகுதியில் நார்த்தில் இங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு விஜய் தளபதி அப்படின்னு அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் ப்ரெஸ் மீட் வைங்க சார் அப்படின்னு கேட்ட பிறகு நீங்கள் கடந்து போகிறீர்களே அப்படின்னு. இது ஒரு பக்கம். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்டிடிவி, அங்கேருந்து வர என்டிடிவி இந்த 15 நாளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது, எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை திருட்டு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த 15 நாள்லேயே பாருங்கள், சட்டம் ஒழுங்கெல்லாம் சந்திச்சிருக்கிறது அப்படின்னு. ஒன்று கூட்டிட்டாங்கயா அப்படின்ற மாதிரி. ரைட்டு, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் எப்படிங்க அப்படின்னா, இதையும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் மீறி சரிங்க, பிரதமரை போய் நீங்கள் பார்க்க போயிருக்கிறீங்க, அந்த சந்திப்பு வெறும் 10 நிமிஷம் சந்திப்பு தானா? ஏன்னா பிரதமர் மோடி எதிர்கட்சி சார்ந்த, அதாவது ஆளும் பிஜேபியை இல்லாமல் வேறொரு நேரடி எதிரியாக கூட, காங்கிரஸை தாண்டிய நேரடி எதிரின்னு வச்சுங்க, அப்படியேப்பட்ட மாநிலத்திலிருந்து வந்தால் கூட அவங்ககிட்ட குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார். 10 நிமிஷத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நார்த்தில் போடுறாங்க, விஜய் முறைத்தார், மோடி நடுங்கினார், இல்லை மோடி முறைத்தார், விஜய் கம்பீரமாய் நின்றார் அப்படின்னு. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு 10 நிமிடத்தில் என்ன உரையாடல் இருக்க போகிறது? எதிரும் புதிரமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டாங்க. இது எப்படி ஏன்னா நீங்கள் அவரோட இதில் சொல்லணும், ஒன்றிய அரசினுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்களே. இப்போ நம்ம எதுக்கு வேணாலும் நிதி கேட்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய சப்போர்ட் வேணுமே. அப்போ பிஜேபி தவேகா மேலே பயங்கர கடுப்பில் இருக்குதா? பிரதமர் மோடி விஜய் மேலே பயங்கர வெறுப்பில் இருக்காரா? ஏன்னா பாசிச பாஜக அப்படின்னு கடந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோங்க, கொள்கை எதிரி பிஜேபி தான், அரசியல் எதிரி திமுக தான். அப்புறம் தேர்தல் நெருங்க டிபிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. இப்போ ஏங்க பிஜேபி பற்றி பேச மாட்டேன்றீங்க அப்படின்னா, இது சட்டசபை தேர்தலுங்க, இது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. இல்லை, சட்டசபை தேர்தலுக்கு நாங்கள் யார் கூட மோதிரமோ அவங்களுக்கு தான் பேசி ஆகணும் அப்படின்னு. ஆனால் இந்த பாசிச பாஜக, பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் மத்தியில் பிஜேபியோடைய
அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஓரளவு செல்வாக்கு கூட இன்னும் விஜய் கீழே இறக்கிட்டாரு அப்படின்ற கடுப்பு கண்டிப்பா வடக்குல இருந்திருக்கு, குறிப்பா பிஜேபிக்கு இருந்திருக்குன்ற மாதிரியான ஒரு டாக். நீங்க எங்க கூட வந்துட வேண்டியதானே, அதுதான் பிஜேபி ஆசைப்பட்டது, அதுதான் எங்க கூட வந்துட வேண்டியதானே. நீங்க என்டிஏ கூட்டணிக்கு எப்படி விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் என்ன காட்சி எடுக்கிறீங்க நீங்க. எம்எல்ஏக்கள் சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் பந்தாடிக்கிட்டு இருக்கீங்க. எஸ்பி வேலுமணி போறாரு, அந்த மணி போறாரு, இந்த மணி வராரு, சிவி சண்முகம் இது பண்றாரு, நான் ராஜினாமா பண்ணிடுவேன்றாரு. நாளைக்கு யார் தவேக்கால வர போறாங்கன்னு தெரியல. இருக்கிற அதிமுக எம்எல்ஏ பூரா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பூரா ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் ஒரு கட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு, கரூர் சம்பவத்துல நான் தாங்க சட்டசபையில முதல்ல குரல் கொடுத்தவன், அந்த நன்றி கூட இல்லைங்களப்பா. என்னங்க இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இறங்கி கேட்க ஆரம்பிச்சார். அவர் ரொம்ப எதிர்பார்த்தது, அங்க பார் பறக்குது பார், கொடி பறக்குது பார், கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க பார், பறக்குது பார் அப்படின்னு. ஏறக்குறைய என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணைஞ்சிடுச்சுப்பா. ஹைதராபாத்தில் வச்சு அமித்ஷா மீட் பண்ணி, ஆதவ் அர்ஜுனா மீட் பண்ணி எத்தனை சீட்டெல்லாம் பேசிட்டாரு அப்படின்லாம் ஒரு தகவல் வந்தோடனே அவசர அவசரமா அதை மறுத்துட்டாங்க. ஏங்க நாங்கள் இன்னும் அதில் வந்து உறுதியாக இருக்கிறோங்க, கொள்கை எதிரி தாங்க, அதுல உறுதியா இருக்கிறோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்ப பிரதமரை வந்து என்ன ஒரு நாம்கே வாஸ் அல்லது வந்து இது ஒரு சம்பிரதாயத்துக்காக சந்திப்பா அப்படின்னா இல்ல, எல்லாத்தையும் கோரிக்கை மனுவில் நாங்க கொடுத்துருக்கிறோம். மேகதாது அணை கட்டத்தை நிறுத்த சொல்லியிருக்கோம். பாருங்க, எவரு கர்நாடகாவில் சிவகுமார் அவர்கள் வந்து சிஎம், நான் கட்டிய திருவேன், யார் வந்தாலும் சரி நான் கட்டாம விட மாட்டேன், நான் பார்த்துடலாம் ஒரு கை. சித்தராமையாவோ கூட பரவாயில்ல, இவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சமீபத்தில் திருச்செந்தூர்லாம் கூட வந்து போயிருக்காரு, வந்து தூரசம்பாரம் ஆயிடுவார் ஆளு. அப்புறம் வந்து இலங்கை தமிழர் மீன் பிடிப்பு படகெல்லாம் தூக்கி போயிடுறாங்க, வலையெல்லாம் அறுத்து போட்டுடுறாங்க, ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் நிதி ஆதாரங்கள் தேவை தமிழ்நாட்டிற்கு, இன்னும் பல கோரிக்கைகள் அந்த மனுவில் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்படின் பொழுது நீங்கள் பேசி 1 to 1 பேசுறது எப்படி இருக்குது? ஒருத்தர் நேரடியாக ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல ஊரில் வந்து, இன்னொருத்தரை வச்சு பேசுறது, ஃபோனில் பேசுறது, அப்புறமா வந்து வீட்டில் இருக்கிறவங்களை பேச வைக்கிறத விட நீயே போய் உட்காந்துருப்பா அந்த ஆள்கிட்ட, உட்காந்து 1 to 1 பேசு. நேருக்கு நேர் பேசுகிறப்ப அந்த பிரச்சனை சரியாக போயிடும். நேருக்கு நேர் பேசும்பொழுது வந்து அந்த முகம் பார்க்கும்போது என்ன ஆகிடும், அது சரி இந்த ஆளுக்கு செஞ்சு கொடுக்கலாம்யா, இல்லை இந்த ஆளுக்கு செய்யக்கூடாதுயா, ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு தீர்வு கிடைச்சிடல. அது மாதிரி போய் பார்த்தாச்சு, பார்த்த பிறகு வச்சிருக்கலாமே, பேசியிருக்கலாமே. ஏன்னா பிரதமர் அப்படி ஒன்றும் வந்தீங்களா உக்காந்தீங்களா கிளம்புங்கன்னு அவமானப்படுத்தக்கூடிய கேரக்டர் அவர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இதுவும் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் திரும்ப சிஎம் விஜய் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலன்றீங்க. பிரதமர் மோடி மட்டும் எப்போ மீட் பண்ணார்? அவர் நெதர்லாந்து போனால் மீட் பண்ணுறாரு, ஸ்வீடன் போனால் மீட் பண்ணுறாரு அங்கே இருக்கிறவங்கள. இந்தியாவில் அவர் மீட் பண்ணவே இல்லையே. மீட் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க, இந்த மங்கி பாத்தா அப்படின்னு வானொலியில் ஒரு நிகழ்ச்சியாவது ஒரு உரையாற்றுறாரு வந்து. ஆனால் நான் சுத்தமாக மீட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு விஜய். அவராவது 14 வருஷம் இருக்கார், இன்னும் 14 வருஷம் பிஎம்மா. நீங்கள் வந்து 15 நாள் தானே ஆகுது, ஏன் இறங்கி வர மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லை விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லையா, அல்லது அரசியல் கண்டு பயப்படுறாரா, இந்த கேள்வியெல்லாம் அவர்களால் எதிர்கொள்ள முடியலன்னு தயங்குறாரா? இதெல்லாம் கேள்விதான். அது வந்தாச்சு அரசியலுக்குள்ள, ஒரு 108 சீட்டு இளைஞர்களுடைய வாக்கு. இப்போ நீங்கள் யாருடைய சீட்டை எடுத்து நீங்கள் பரட்டி போட்டாலும் ஆட்சி அமைக்க முடியாது, விஜய் தான் பண்ண முடியும். அது 6 மாதம் பண்ணுறாரா, 1 வருஷம் பண்ணுறாரா, 1.5 வருஷம் பண்ணுறாரா, 3 மாதம் பண்ணுறாரா, அந்த தாண்டி வந்து அவர் தான் சிஎம். இன்னொரு பக்கம் சரி, அங்கே பார்த்தீங்க நீங்கள் பிரதமரை பார்த்தீங்க, அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டிங்களா? ஏன் கொடுக்கலன்னு அது சம்மந்தமாக அறிக்கை விட்டீங்களா? ஒரு உள்துறை அமைச்சர் வந்து மீட் பண்ணாதது எவ்வளோ பெரிய விஷயம். வந்து கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணுமே. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி 15 நாளில் இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்க, இங்கே இருக்கிற சோசியல் மீடியாலாம் அப்படியே திரும்பி உங்கள் மேலே பழி சொல்லிட்டு இருக்காங்க. 15 நாளில் என்ன மேஜிக் பண்ண முடியும்னு தெரியல. வந்து 15 நாளில் வந்து என்ன சூப்பர் ஹீரோவாக மாற முடியும்னு தெரியல. வந்து அப்போ நீங்கள் அங்கே போய் மீட் பண்ணியிருக்கணுமே, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்கணும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட் பண்ணியிருக்கீங்க, அவங்ககிட்டயும் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் ரைட்டு. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள விஜய் அவர்களுடைய பவர் யார்கிட்ட இருக்குது? ஏங்க அவர்கிட்ட தானே அவருடைய பவர் இருக்கும்போது ஊடகங்கள் சோசியல் மீடியாக்களில் எழுதப்படுறது என்னன்னா, இப்போ அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் தான் முதல்வருங்க. ஆனால் ஆக்டிவாக செயல்படுறது பார்த்தீங்கன்னா
அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்களா அதிமுக இருந்து, அவங்க எல்லாம் முதல்வரை தானே போய் பார்த்துருக்கணும். ஏன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை போய் பார்க்கறாங்க? அவரை ஏன் பார்க்கறாங்க? சில டிசிஷன்லாம் அவர் எடுக்கிறாரு. இப்ப திருமாவளவன் அவர்கள் கூட நேற்று முந்த நாள கூட சொல்லியிருந்தார், வந்து கரூர் சம்பவம், அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்ட உடனே நான் ஆதவுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னேன் அப்படின்றாரு. ஏன்னா முதல் குற்றவாளியா விஜய் தான் சேர்க்கணும்னு ஒரு நிறைய குரல்கள் வந்தது. நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன், அது அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன் அப்படின்றாரு. என்ன நிலைப்பாடு இது அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும். சரி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா, நீங்க தவேகாவுடைய தலைவர் விஜயாக இருக்கும் பொழுது தனி விமானத்தில் பயணம் பண்ணீங்க. அது வந்து ஒரு கட்சியோடைய செலவு, அது உங்க செலவோ கட்சியோட செலவோ அது. ஆனால் முதல்வர் விஜயாக நீங்க எப்படி தனி விமானத்தில் டெல்லிக்கு போகலாம்? பயணிகள் விமானத்தில் போக வேண்டியதானே? இந்த செலவு யாருது? மக்களுடைய வரிப்பணம் தானே அப்படின்ற ஒரு கேள்வியும் மறுபடியும் முன் வச்சிருக்கு. நீங்க மக்களை விட்டு விலகி நிற்கிறீங்களா? மக்கள்கிட்ட வந்து நீங்க நெருங்க விரும்பலையா? ஏன்னா உங்களுடைய ஒரு காசை ஒரு பைசாவை நான் எடுக்க மாட்டேன், அந்த ஒரு காசு ஒரு பைசா எனக்கு வேணாம், உங்களுக்காக உங்க விஜய் உங்க விஜயா உங்க வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை விதை ரொம்ப நாள் அவளை சொல்லி, ஏன்னா ஜனங்க மறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு, மறக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் ஆகலை, ரொம்ப மிக சமீபமா, இப்பதானே முடிஞ்சது எலெக்ஷன், இப்பதானே ரிசல்ட் வந்தது, இப்பதானே பதவி ஏற்றீங்க. அவங்களுக்கு ஏன்னா நான் ஆரம்பத்தில் கூட சொல்லியிருந்தேன், நான் இதோ சொல்லலை, ஏன்னா நடிகர் விஜயாக அவர் உண்மையிலே ஒரு தளபதி, இளைய தளபதி, ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி கூட சொல்லலாம். வந்து அவர் நீங்கள் அணுகிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக எல்லா உச்ச நட்சத்திரங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்கள் எல்லா மொழியிலும் அப்படிதான் ஈஸியாக நீங்கள் மீட் பண்ணிட முடியாது. நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தால் கூட மீட் பண்ணிட முடியாது. 7 கடல் 7 மலை எல்லாத்தையும் தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு விமர்சனம் வந்த பொழுது சிஎம் விஜய் அவர்கள் அப்பொழுது வைத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்களை வந்து சந்திப்பேங்க, வந்து ஒவ்வொரு வீடா வந்து சந்திப்பேன், ஒவ்வொரு வாசலா வந்து சந்திப்பேன். இது எம்ஜிஆருடைய பாணி, இது எம்ஜிஆருடைய அப்பட்டமான பாணி. இது வந்து அதுதான் அவருடைய சக்சஸ் ஸ்டோரியினுடைய மிக முக்கிய ஒரு நாட்டு. அது சினிமாவில் நாட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி எம்ஜிஆருடைய சக்சஸ் ஸ்டோரியோட நாட்டே அதுதான். அப்படி திரையில பார்த்து என்னையா அந்த மாம்பழம் நேரம் மாதிரி ஒரு நேரம் தலைவன் வந்து சும்மா தக்கன்னு இருக்கிறாப்ல, இவரை போய் நம்ம பார்க்க முடியுமான்னு அவன் வீட்டு வாசல்ல நின்று, அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை, ரீல்ஸ் இல்லை, ட்விட்டர் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ வெறும் பேப்பர் மட்டும்தான், செய்தித்தாள்கள் மட்டும்தான். அப்படி போய் எம்ஜிஆர் வரப்போறாருன்னு தெரியாது. வந்து போய் நின்று அவனுக்கு இன்ப அதிர்ச்சியா ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருந்து ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. அதை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த மக்கள் கொடுத்துதான் இந்த வாழ்வு, இந்த மக்கள் கொடுத்துதான் இந்த பதவி, இந்த மக்கள் கொடுத்துதான் அந்த ஓட்டு தான் இந்த உயரத்தில் நம்மள உட்கார். இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆக வேண்டும். அதனால மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கான காரணம் தான், இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்படி நெருங்கி வந்ததுதான். இவர் விலகி செல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி விஜய். அதுதான் ஒரு கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பவன் கல்யாண் கிண்டலா பேசினாரா பொறாமையில பேசினாரான்னு தெரியல. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொறாமை தான் இருந்தது, கிண்டல் மாதிரி தெரியல. அப்படியே பேசுவார். நானும் 15 வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போகாத ஊர் இல்லை, சுத்தாத தேசம் கிடையாது, பெறலாத தெரு கிடையாது, சாப்பிடாத சாப்பாடு கிடையாது. ஆனால் இந்த மக்கள் என்னை எந்த லெவலில் வச்சுருக்காங்க. சும்மா இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார், கட் அவுட் வச்சார், ஆலோகிராம் வச்சார், பார்த்தா சிஎம்மா தூக்கி உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிரிப்பார். வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை கேலி பண்ணுறாரா, அல்லது அவருக்குள்ள ஒரு பொறாமையில் இது பண்ணுறாரா, அல்லது சிஎம் விஜயை ட்ரிகர் பண்ணுறாரா? இருக்கதான் செய்யும். பக்கத்து ஸ்டேட்டில் இந்த இடம் யார் கொடுத்தது? நிச்சயமாக மக்கள் கொடுத்தது. போதும்பா, 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சி போதும் சாமி. மாறி 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 ஒன்று பேயான்னா இன்னொரு பிசாசா ஆளுது, பிசாசாண்டா மறுபடியும் பேய ஆளுது. போதுங்க. யாராவது ஒரு ரட்சகன் பிறக்க மாட்டானா இந்த வானத்துல இருந்து? யாராவது ஒரு நட்சத்திர வடிவில் நம்மளெல்லாம் காக்க மாட்டானா? இவங்க 2 பேர்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கணுமா? ஒரு தேவதூதன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு அந்த ஏங்கனவர்களுக்கான தேவதூதனாக, அவர்களுக்கான வெறுப்பான மனிதராக மாறிவிடக்கூடாது என்பது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்து, பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்படி கொண்டாடின மக்கள் தான், இப்படி கொண்டாடிய மீடியாக்கள் தான், இப்படி கொண்டாடிய சோசியல் மீடியாக்கள் தான்
ஒரு சின்ன துரும்பு அப்படின்னா அப்படியே சாய்வாங்க, அப்படியே அப்படியே பல்ட்டி அடிப்பாங்க. பல்ட்டி அடிக்கிறதுன்றாங்கல்ல, அப்படியே மாறுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சி 6 மாதம் இருக்குமா, 1 வருஷம் இருக்குமா, 1.5 வருஷம் இருக்குமா, 2 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா, அதை தாண்டி மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான நம்பிக்கையான மனிதராக தன்னை இந்த அரியணையில் ஏறி உட்கார வைத்து அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மக்களின் தலைவனாக அவர் இருப்பார் என்று எல்லோரும் போல் நானும் நம்புகிறேன். வணக்கம்.